Hi friends, welcome to VL Study and Tech channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் ஏன் படிக்கணும் அப்படின்ற ரீசன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ், இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜ் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஊப்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், பைத்தான் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். என்னென்ன டேட்டா டைப்ஸ் பைத்தானில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஏன் பைத்தான் படிக்கணும் அப்படின்னா மற்ற லாங்குவேஜ் மாதிரி இல்லாமல் பைத்தான் உண்மையிலுமே ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜ். அதோட சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நார்மல் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களே டைரெக்டாக எடுத்து அதை நம்மளால் படிக்க முடியும். இதுக்காக முன்னாடி இப்போ ஜாவா படிக்கணும்னா C++Cலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பைத்தானுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. டைரெக்டாக எடுத்தோடனே இதுவரையிலும் எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே தெரியாது அப்படின்னா கூட பைத்தான் எடுத்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் ரீசன், இப்போ ஏஐயும் ஷேர் ஜிபிடியும் தான் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டிங் டாப்பிக்கான இப்போ இந்த ஆப்புக்கெல்லாமே பைத்தான் கோடிங் வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில் பைத்தான் படித்தா நிறையா ஜாப் ஸ்கோப் உண்டு. அதனாலையும் பைத்தான் படிக்கலாம். ஃபோர்த் ஒன், பைத்தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா, இந்த 8 கான்செப்டை எந்த லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுதோ அதை நம்ம ஊப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 8 கான்செப்ட் என்னென்ன அப்படின்றத பின்னாடி ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக பார்ப்போம். அடுத்தது இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, பைத்தானில் இப்போ நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு லைன் கோடும் நீங்கள் லைன் பை லைன் நீங்கள் டைப் பண்ணி அடுத்த லைனுக்கு வர்றதுக்குள்ளே மிஷினுக்கு புரிகிற லாங்குவேஜாக அது என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்டர்பிரட்டர்ன்றது ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோடிங் படிக்கிறதே சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ சிஸ்டமுக்கு தெரிகிற மிஷின் லெவல் லாங்குவேஜுக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கு மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கம்பைலர் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். அது இந்த லாங்குவேஜில் பைத்தானில் தேவைப்படாது. ஏன்னா டைரெக்டாக நம்ம டைப் பண்ணுற எல்லா லைனும் தானாக மிஷின் லாங்குவேஜாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் இந்த இன்டர்பிரட்டரு. ஸோ அதனால் எனக்கு எக்ஸிக்யூஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ஒன், இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜ். இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா C++, ஜாவாலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹலோ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணோம்னாலே மினிமம் ஒரு 5 லைன்ஸ் ஆகுது எனக்கு கோடிங் தேவைப்படும். ஸோ ஒன்லி இப்போ இந்த வாக்கி டாக்கி எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு. முன்னாடி வாக்கி டாக்கி பார்த்துருப்பீங்க. இவங்க பேசி முடிச்சுட்டு ஓவர் அப்படின்னு சொன்னால் தான் ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க பேச ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜ். நான் பேசுகிறேன், நான் பேசி முடிச்ச உடனேயுமே நீ என்ன பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்து ஹாய் அப்படின்னா ஹாய் அப்படின்னு நம்ம பேசிக்கிற மாதிரி இன்ட்ராக்டிவ் சிங்கிள் லைனுக்கு கூட டைரெக்டாக என்னால் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட்டு விஎல் ஸ்டடி அண்ட் டெக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லைன் நான் என்டர் பண்ண உடனே பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்தது ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருக்கேன், பிரிண்ட் 11 + 5. ஸோ உடனே நான் என்டர் பண்ண உடனே 16 அப்படின்னு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதனால் இதை நம்ம இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். 7th ஒன், இப்போ எல்லாமே கூகுள் தான் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு வெப்சைட் தான் தேவைப்படுது. ஸோ அப்போ வெப்சைட் வந்து பைத்தான் வச்சு என்னால் டெவலப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் எல்லாமே பைத்தானை வச்சு டெவலப் பண்ண வெப்சைட்ஸ். அடுத்தது டேட்டா சயின்ஸ். ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ எல்லாரும் படிக்கிற கோர்ஸ் என்னன்னு கேட்டால் டேட்டா சயின்ஸ். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமே அதில் லாட் ஆஃப் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த டேட்டா சயின்ஸில் முக்கியமான விஷயம் இப்போ டேட்டான்றது நம்மளுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அந்த டேட்டா பேஸ் கூட பைத்தானை வச்சு நம்மளால் கனெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை ரீட் பண்ணவும் முடியும், செலக்ட் பண்ணவும் முடியும், ஃபெச் பண்ண முடியும், ஏதாவது அப்டேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா அப்டேட்டும் பண்ண என்னால் முடியும். ஸோ அதுக்காகவும் பைத்தான் படிக்கலாம். அடுத்தது பைத்தானில் நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம எடுத்துப்போம். இப்போது யூடியூப்பில் நிறைய பேர் அனிமேஷன் வீடியோஸ் போடுறாங்க, அந்த அனிமேஷன் ஸ்டோரிஸ் போடுறாங்க. ஸோ இப்போ அதுக்கெலாம் நிறையா ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ எனக்கு ஒரு சிங்கமும் ஒரு நரியும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் டெம்ப்ளேட்டில் தேடினாங்கன்னா நிறையா விதமான சிங்கம் இமேஜஸ் கொடுக்கும். அதுலேருந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, எதுன்னு எடுத்து போட்டு ஒரு ஸ்டோரியை அழகாக ஃப்ரேம் பண்ணலாம். அந்த மாதிரி பைத்தான்லேயும் நிறையா டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி எழுதின கோடிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேங்கோ, பாண்டாஸ், நம்பை, பை கேம்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ பை கேம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கேம் டெவலப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி அதில் எல்லா விதமான டெம்ப்ளேட் டிசைன்ஸும் உண்டு. நம்பை எடுத்துக்கிட்டோம்னா
இந்த நம்பையில் இல்லாத மேத்தமெட்டிக்கல்ஸ் ப்ராப்ளமே கிடையாது. எல்லா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த லீனியர் ஈக்குவேஷன், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, இது ஃபுல்லாக நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும், டேட்டாஸை மட்டும் கொடுத்தாலே போதும். நம்பை வச்சு டக்குன்னு அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். எந்தவித எக்ஸ்ட்ரா கோடிங்ஸும் கிடையாது, ஆல்ரெடி எழுதி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். பைத்தான் ஒரு ஃப்ரீ சோர்ஸ், அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ நம்ம கூகுளை ஓப்பன் பண்ணிட்டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்காக இந்த லிங்க் வரும். இங்கே டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த டவுன்லோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உடனே இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் டவுன்லோட்குள்ளே போய் டவுன்லோட் பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம்னா, ஸோ இங்கே எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அதுதான் செகண்ட் ஸ்டெப். டவுன்லோட் ஆகி முடித்தோடனையும் எப்போவுமே நம்ம மை கம்ப்யூட்டரில் டவுன்லோட்ஸ்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். அந்த டவுன்லோடை போய் பைத்தான் மேனேஜரை டபுள் கிளிக் பண்ணோம்னா அங்கே இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுவோம். ஒன்லி இந்த 3 ஸ்டெப்ஸ் தான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு, பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி டபுள் ஹைஃபன் கொடுக்கணும். அதான் மைனஸ் சிம்பிள் சொல்லுவோம் இல்லையா, டபுள் ஹைஃபன் கொடுத்து வேர்ஷன் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை எப்படி ஓப்பன் பண்ண கிளிக் பண்ணோம்னா ஸ்டார்ட் மெனுலையும் இருக்கும், இல்லைனா விண்டோஸ் ப்ளஸ் ஆர் பட்டன் கிளிக் பண்ணோம்னா இந்த விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். அதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் நான் பைத்தான் வேர்ஷன் கேட்டிருக்கேன், கேட்டு என்டர் பண்ணதும் ஸோ இப்போ பைத்தானோட வேர்ஷன் எனக்கு வந்திருக்கு. இப்படி வந்திருந்தா எனக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் பைத்தான். ஸோ இன்ஸ்டால் ஆகலைன்னா இந்த இடத்துல எரர் வரும். ஸோ அவ்வளோதான், பைத்தான் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ எப்படி ப்ரோக்ராம் டைப் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஐடிஎல்இ அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா நமக்கு இப்படி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் போய் நம்ம இனிமேல் கோடிங்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்டில் நான் டபுள் கோட்ஸில் விஎல் ஸ்டடி அண்ட் டெக் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லி என்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது அவ்வளோ ஈஸி. ஸோ இப்போ பைத்தானோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்ப்போம். பைத்தானை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, குவாந்த் வேன் ரோசம் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ பைத்தான் வந்து நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கான லாங்குவேஜ்னு நினைக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகிருக்கு. பட் அது வந்து இப்போ தான் கண்டுபிடிச்ச லாங்குவேஜா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப முன்னாடி, சீக்கெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்ச லாங்குவேஜ் பைத்தான். ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து 1989 சென்ட்ரம் விஸ்குன் இன்ஃபோமேட்டியா அப்படின்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒர்க் பண்ணும்போது அவர் ஒர்க் பண்ண லாங்குவேஜ் பேர் ஏபிசி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ். அதில் இருக்கிற நிறையா ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அவராக அந்த லாங்குவேஜில் இன்ஸ்பயர் ஆகி கண்டுபிடிச்சது தான் பைத்தான். ஃபஸ்ட்டு அவர் பைத்தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிசைன் பண்ணது February 20th 1991. அப்போ அவர் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண வேர்ஷன் 0.90 அப்படின்ற வேர்ஷன். ஸோ அப்புறம் ஏன் பைத்தான் அப்படின்னு இதுக்கு நேம் வச்சாரு அப்படின்னா, அப்போது இவர் ஒரு நெதர்லாண்ட்காரர். அப்போது வந்து அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி பார்க்கக்கூடிய ஒரு காமெடி சீரீஸ் பேர் தான் மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஸோ இந்த பைத்தான் அப்படின்ற நேமை அதுலேருந்து தான் கொண்டு வந்து வச்சாரு. அவருடைய விருப்பம் என்னன்னா, நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு லாங்குவேஜ் அதோட பேர் ஷார்ட்டாகவும் இருக்கணும், யாரும் இதுவரையிலும் வச்சிருக்காத ஒரு யூனிக் நேமாகவும் இருக்கணும், கொஞ்சம் மிஸ்டீரியஸாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த நேம் வச்சார். ஸோ இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ டேட்டானா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு டேட்டாவையும் இப்போ என்னோட நேம், என்னோட ஏஜ், என்னோட ஆவரேஜ், என்னுடைய மார்க்ஸ் அப்படின்னு தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டேட்டாவுமா சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு டேட்டாவையும் சிஸ்டமில் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் டேட்டா டைப். ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷனையும் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். ஸோ என்னோட நேம் அப்படின்னா அது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரு வேர்டாக இருக்கும். ஸோ என்னோட ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பராக இருக்கும். அந்த நம்பர்லேயே பாயிண்ட் வச்ச நம்பராக இல்லாமல் பாயிண்ட் இல்லாத நம்பராக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம பாயிண்ட் வச்ச நம்பர்னா என்ன, பாயிண்ட் இல்லாத நம்பர்னா சிஸ்டம்க்கு எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்ற ஒவ்வொரு டைப்பையும் நம்ம சொல்கிறது தான் டேட்டா. டேட்டா டைப்ஸை நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்று செகண்டரி டேட்டா டைப். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்க்கு இன்னொரு பேர் பிரைமரி டேட்டா டைப். செகண்டரி டேட்டா டைப்க்கு இன்னொரு நேம் டிரைவ் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு டேட்டா டைப் எடுத்துக்கிறோம், இன்ட். இன்ட் அப்படின்னா
ஹோல் நம்பர்ஸ் பாயிண்ட் இல்லாமல் வித்தவுட் டெசிமல் இல்லாத ஒரு நம்பரை நம்ம இன்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 36 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃப்ளோட்னா பாயிண்ட் வச்ச நம்பர். அப்போ பாயிண்ட் இல்லாத நம்பர் இன்ட்டுனா பாயிண்ட் வச்ச நம்பரை நம்ம எப்படி நம்ம சொல்கிறதுனா ஃப்ளோட் அப்படின்ற கீவேர்டு வச்சு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பையெலாம் யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸில் சம்லாம் போடுவோம்ல. ஸோ 3.14 அப்படின்னு. அப்போ அந்த பாயிண்ட் வச்ச நம்பரை சொல்கிறதுக்கு ஃப்ளோட் யூஸ் பண்ணணும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற டேட்டா டைப். நம்ம மேக்ஸில் இமேஜினரி அப்படின்னு வச்சு சம் போடுவோம் ஞாபகம். 3i + 4j அந்த மாதிரி இமேஜினரி ரியல் நம்பர் வித் இமேஜினரி நம்பர் அந்த மாதிரி நம்பர்ஸை வந்து அர்த்தமேட்டிக் பண்ணுறதுக்கோ கேல்குலேஷன் பண்ணுறதுக்கோ காம்ப்ளெக்ஸ்ன்ற டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ பேர்ட்ஸை எப்படி நம்ம சிஸ்டம்க்கு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டிங் அப்படின்ற டேட்டா டைப்பில் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே C++ ஜாவாவில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் தான். பட் ஒரு வேரியபிளில் ஒவ்வொரு வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பைத்தானில் அட்வான்டேஜாக மல்டி வேல்யூ ஸ்டோர் பண்ணுற டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ லிஸ்ட்டுன்றது மல்டிபிள் வேல்யூஸை ஒரே இதில் ஆர்டராக ஸ்டோர் பண்ணுறது தான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நான் லிஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன் அப்படின்னா அது மியூட்டபிள், என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் லிஸ்ட்டு அப்படின்றத ஸ்கொயர் ப்ராக்கெட் கொண்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வேல்யூஸை கொடுத்துட்டு கமா போட்டு எழுதுனோம்னா அது லிஸ்ட்டு. அடுத்தது டியூப்பிள்ன்றது ஆர்டர் தான், பட் இம்மியூட்டபிள் கலெக்ஷன்ஸ். அதுக்குள்ளே நம்ம வேல்யூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. எந்தெந்த வேல்யூஸ் பின்னாடி சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றத நம்ம முன்னாடியே முடிவு பண்ணி அதை லிஸ்ட்டாகவும் சேஞ்சே பண்ணக்கூடாதுன்ற வேல்யூவை டியூப்பிள்லையும் நம்ம கொடுக்கணும். இங்கே டியூப்பிளுக்கு வந்து நார்மல் ப்ராக்கெட் போட்டு வேல்யூஸை நம்ம கமா கொண்டு செப்பரேட் பண்ணுவோம். அடுத்தது ரேஞ்சுன்ற டேட்டா டைப்பு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ 1லேருந்து ஒரு 100 வரலும் நம்பர் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமில் உட்காந்து எழுதிட்டுலாம் இருக்க மாட்டோம். ஸோ அந்த இடத்துல ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ ஃபார் லூப் தெரியல அப்படின்னா பின்னாடி வீடியோஸில் நான் போடுவேன். ஃபஸ்ட்டு பைத்தான் தான் கற்றுக்குறவங்களா இருந்தால் ஃபார் லூப்ஸை இன்னும் ஒரு 3-4 வீடியோஸ்க்குள்ளே நான் போடுவேன். ஸோ ஃபார் ஐன்றது ஒரு நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நார்மலாக 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ரேஞ்ச் வந்து நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம் 5 வரலும் ரேஞ்சு அப்படின்னு செட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ இதோட அவுட்புட் எனக்கு என்னவா இருக்கும்னா 1லேருந்து 5 வரலும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் எனக்கு வந்து ரேஞ்ச் வந்து 100 வரலும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு சீரியல் நம்பர் மாதிரி 1 to 100 மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துரும். அது டிக்ஷனரி அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. இந்த டிக்ஷனரின்ற டேட்டா டைப் என்னன்னா ஒரு கீ வேல்யூ செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த கீ வேல்யூவை நம்ம சொன்னோம்னா அதோடைய மொத்த டேட்டாவையும் ஃபெச் பண்ணி ஈஸியாக எடுக்கலான்றது தான் இதோட யூஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி 1 அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா அவங்க நேம் கொடுத்துருக்காங்க, அவங்க ஏஜ் கொடுத்துருக்காங்க, அவங்க டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் கொடுத்து டிக்ஷனரியில் சேவ் பண்ணிடலாம். இப்போ எப்போ கேட்டாலும் EMP1 அப்படின்னு கேட்டால் டோட்டலாக அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரெட்ரைவ் பண்ணி தரும். அடுத்தது செட் டேட்டா டைப்ன்றது மேக்ஸில் அந்த யூனியன் இன்டர்செக்ஷன் அப்படின்னு நம்ம செட்டு படிச்சிருக்கோம் இல்லையா. அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக செட்டுன்ற டேட்டா டைப் இருக்குது. செட்டுன்ற டேட்டா டைப்பை நம்ம கர்லி பேஸில் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த செட்டுன்ற டேட்டா டைப்பில் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் செட்டில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வரக்கூடாதுன்னு. ஸோ நம்ம அதை செட்டுன்ற டேட்டா டைப்பில் கொடுத்துட்டோம்னா இந்த டூப்ளிகேட் வேல்யூஸை அதுவே ரிமூவ் பண்ணிடும். இப்போ யூனியன்லாம் பண்ணும்போது டூப்ளிகேட் வேல்யூஸ் வர்றதுக்கு முன்னாடி அதுவே என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் உங்களுக்கு பைத்தான்னா என்ன, அது எதுக்காக படிக்கிறோம், அதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமே என்னோட வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அவங்களெல்லாமும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களையும் ஒரு லைக் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.